அல்லாஹ் போதுமானவன். நான் யூசுப் பாய் பேசுகிறேன். இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கேன். நான் நன்றி சொல்கிற விழா அப்படின்னு டைரக்டர் சொன்னார். அப்படின்னா முதல்ல நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, இப்போ இங்கே உட்காந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஃபோன் கால் வந்தது. பொதுவாக எனக்கு வராது, அதனால் தைரியமாக ஃபோனை வச்சுப்பேன். 3 ஃபோன் காலை எடுத்து கட் பண்ணிட்டேன். 4வது ஃபோன் காலை எடுத்தேன், எனக்கு பயமாயிருச்சு. அதை கட் பண்ண முடியல, தைரியம் இல்லை. அது பார்த்தா விஜயலட்சுமியோட கால். சரி, வேறு வழி இல்லைன்ட்டுமா ஸ்டேஜில் இருக்கேன். ஸ்டேஜில் இருந்தால் அவ்வளோதான். அவங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மீரா இல்லை, இது முதல் நன்றின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். முதல் நன்றி நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. நானும் விஜயலட்சுமியும் இணை பிரியாத தம்பதிகள், ஈருடல் ஓர் உயிர் மாதிரி. மீரா கதிரவன் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள்னு கூப்பிட்டாருங்க. அதனால் ஏமாந்து ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது 12 நாள் ஆச்சு, 16 நாள் ஆச்சு, 20, 25, 40 நாள் ஆச்சு. அந்த 40 நாள் ஒரு 3 வருஷமாக எடுத்தார். அது அந்த சமயங்கள் எல்லாம் துணை பிரிந்து தனியாக அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு சுதந்திரம் கொடுத்த என் விஜயலட்சுமிக்கு தான் முதல் நன்றி. இல்லாட்டி அந்த படத்தில் நான் அவ்வளவு சுதந்திரமாக நடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம். இதுக்கப்புறம் நான் நன்றின்னு சொல்லணும்னா, இன்னொரு குரூப் இருக்காங்க. கொஞ்சம் வா தம்பி, நீ 4 பேரும் வா, கம்மியா நீ வா. இன்னொருத்தர் யாருப்பா? போயிடுச்சா? அது போயிடுச்சோ? சரி சரி, இல்லை போயிருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுதா? போயிடுச்சா? இல்லை இருக்காங்க சார், இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு சொல்லிட்டு போய். ஓ, ഇവിടെ വരൂ. இதுல நன்றி சொல்லணும்னா, இன்னொருத்தன் ஒரு சின்ன பையன் இருந்தான், கீழே போயிட்டானா? இவங்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் ஒரு ரன்னிங் ரேஸ். இவங்கெல்லாம் எவ்வளவோ எனர்ஜியை தேக்கி வச்சுக்கிட்டு முதல் படம்ங்கிறதுனால ஒரு ஆவேசமாக வந்திருக்காங்க. நான் சினிமாவில் ஓடி உங்கள் எல்லாரையுமே தெரியும், நான் எல்லாருக்குமே பரிச்சயமானவன் தான். ஓடி டயர்டாகி களைச்சி அந்த நேரத்தில் அவர் என்னையை தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு வந்து நடிங்கன்னு சொல்லி இவங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார். எல்லாருக்குமே ஒரு கனமான கதாபாத்திரம், அவங்களுக்கு ஒரு தனி முத்திரை இருக்கு. அதை அவங்க அவ்வளவு நல்லா பண்றாங்க. இந்த ரன்னிங் ரேஸ்ல இவங்கெல்லாம் கொஞ்சம் மனசு வைக்கலன்னா என்னால் ஓடி ஜெயிச்சிருக்க முடியாது. பாவம், ஒரு சீனியர் டைரக்டர் ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு என்னை கொஞ்சம் விட்டுட்டாங்க. யாரை குறை சொல்ல முடியும்? அந்த பொண்ணு கேசட்லேயே பேசி பேர் வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் ஷார்ட்லேயே நடிக்க விட மாட்டான், அவ்வளவு தொந்தரவு. அவரு 2 வேஷம் போட்ட மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு ஜூனியர் எம்ஜிஆர் மாதிரி நடிக்குது. அது நடைய பார்த்தீங்களா படத்தில்? அதனுடைய ஆட்டிடியூடு பார்த்தீங்களா? க்ளோஸ் பண்ணணும். இந்த பொண்ணு சொல்லவே தேவையில்லை, கண்ணாலேயே பேச்சே கிடையாது. ஆனால் படத்திலேயே அதிகமாக பேசினது இந்த பொண்ணு தான். பேசி ஒரே வார்த்தை, நம்ம பேச இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல்ல, அது என்ன குலா வாங்கிட்டான்.
சொல்லி இவங்ககிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு இன்னைக்கு யூசுப் பாய்ன்னு என்னை சொல்ல வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு தான் நான் அடுத்து நன்றி சொல்லணும். உட்காருங்க ப்ளீஸ். சாரி. ஓகேம்மா, தேங்க்யூ. இதுக்கப்புறம் சமீபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தது. ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து ஹபீபி படம் பார்த்தோம். நான், என் மனைவி செல்வராகவன், தனுஷ், என் 2 மகள்கள், பேரன் பேத்திகள் எல்லாம் மொத்த குடும்பம் அட்டண்டன்ஸு. தனுஷோட வீட்டில் பார்த்தோம். அதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் வீட்டில் 2 பெண்கள், ஒரு பெண் டாக்டர் விமலா கீதான்னு ஒரு பொண்ணு, புலி மாதிரி, சிங்கம், புலி கூட கிடையாது, சிங்கம். எங்கள் வீட்டிலேயே எல்லாருமே அந்த பொண்ணுக்கு பயப்படுவாங்க. அப்படி ஒரு டேரிங்கான ஒரு பொண்ணு. படம் பார்த்துக்கிட்டு வரும்போது ஒரே சைலண்ட்டு. அந்த என்னுடைய இறுதி காட்சி வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எழுந்து வெளியில் ஓடிடுச்சு. நான் என் ஒய்ஃப் முன்னாடி அந்த சீன் வரும்போது சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு பெக்குலியரான ஆளு. தனுஷை யாராவது அடித்தா கூட அவங்க அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அவர் வெளியில் போனால் அந்த பொண்ணு ஒரு அரை மணி நேரம் அழுகுது. ஏம்மா என்ன அழுகிற? இல்லை டாடி, எதுக்கு இப்படியெல்லாம் போய் நடிக்கிறீங்க? இது எனக்கே ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கு. என்னடா இந்த பொண்ணு அழுகுதே, அது அயன் லேடிங்க, அது அவங்க தான் பபிஷோட அம்மா. அப்படி அழறாங்க. அதுதான் தியேட்டர் ரிசல்ட். என் பசங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கம்முன்னு இருந்தேன். படம் முடிஞ்சது. கம்முன்னு தான் எல்லாரும் இருந்தாங்க. தனுஷ் என்னை மேலே எங்களையும் பார்த்தாரு. என்னப்பா பேசாமல் இருக்க? இல்லைப்பா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன். எங்கேயோ அவருக்கு என்னன்னா, நான் ஒரு குழந்தை, எங்கள் வீட்டில் நான் ஒரு குழந்தை தான். அப்பாவை யாரோ ஏமாத்துறாங்க, எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கால்குலேஷன். உண்மையும் அதுதான். நான் நிறைய இடத்துல ஏமாந்து போயிடுவேன். அப்படிதான் நீங்கள் ஏமாந்துருவீங்க. ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன்ப்பா. கௌரவமான, எனக்கு கௌரவமான ஒரு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இந்த பேரை எனக்கு வாங்கி கொடுத்த மீரா கதிரவன் சாருக்கு நன்றி. அவர் அது மட்டும் செய்யல, எனக்கு பல முறை பிறப்புகள் நிகழ்ந்திருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் வரும். எங்கள் அம்மா வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் தடவை. சினிமாவில் நான் ஒரு மனுஷனாக மாறினது, ஒரு கலைஞனாக என்னை மாற்றினது இயக்குனர் விசு சார். அங்கே 2வது முறை. ராஜ்கிரண் என்னை இயக்குனராக்கினார். அது 3வது முறை. இந்த 3 பயணங்களுமே பார்த்தீங்கன்னா மிக நீண்ட பயணம். என் ஆயுளை கெட்டியாக்கிய பயணங்கள். இதுக்கப்புறம் ஓகே, நல்ல படங்கள் கொஞ்சம் பண்ணிட்டோம். எனக்கு திருப்தியான படங்கள், நல்ல படங்கள் சில பண்ணிட்டோம். பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். அப்படியே நிம்மதியாக ஏதோ புக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்போ மீரா கதிரவன் என்னை நடிக்க கூப்பிடுறாரு. முதல்ல ஒத்துக்கலை, அப்புறம் ஒத்துக்கிட்டேன், அப்புறம் போனேன். ரொம்ப கௌரவமாக நடத்தினார். இந்த படம் ஹபீபி, யூசுப் எனக்கு இன்னொரு பிறவி. இதை வச்சு இன்னும் எவ்வளவு நாள் போகும்? யாரும் என்னைய கூப்பிடுறாங்க, கூப்பிடலை, நடிக்க சொல்றாங்க, சொல்லலை. இதோட நடிக்காம இருந்தா கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி ஒரு கதாபாத்திரம் அது. உண்மையிலே நான் நடிக்கவே கிடையாது. அதில் நான் ஒரு குடும்பத் தலைவன், 4 குழந்தைகளுடைய தகப்பன், 10 பேர பிள்ளைங்க எனக்கு.
அந்த அனுபவம் தான் எனக்கு அங்கே கை கொடுத்தது. அதை மீறி, அந்த எல்லையை மீறி என் பிள்ளைங்க சொன்னதெல்லாம் அதான் சொன்னாங்க. இல்லைப்பா, நீங்கள் என் மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார், டாக்டர் கார்த்திக் ஆஞ்சநேயன் அப்படின்ட்டு, ரொம்ப பெரிய ஜீனியஸ் அவர். அவர் சொல்றார், பொதுவாக டைரக்டர்கள் நடிக்க வந்தால் கொஞ்சம் ஓவராக நடிச்சிருவாங்க அங்கிள், நீங்கள் எப்படி இப்படி அண்டர் பிளே பண்ணி இப்படி நடிச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கே அப்போதான் படுது. மீரா கதிர் வந்தான். அந்த வரம்புக்குள்ளேயே என் குடும்பத்தில் நான் எப்படி வாழ்றனோ அந்த வரம்புக்குள்ளேயே அந்த படத்தில் என்னை வாழ அனுமதிச்சாரு. சில இடங்கள் என்னை திருத்தினாரு. அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி, நான் நன்றி சொல்லணும்னா ரொம்ப பேருக்கு சொல்லணும். அவருக்கு இந்த இடத்துல ஒரு நன்றி. இது எங்கிருந்து இந்த பந்தம் உருவாச்சு? அவருக்கும் எனக்கும் ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் அப்படிங்கிற உறவுக்கு மேல ஏதோ ஒன்று வளர்ந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அந்த ரிலீஸ் பண்ண நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பின்னாலேயே தான் சுத்துறேன் நான். இது எப்படி ஒரு டைரக்டர் பின்னால் எப்போ ஏன் நான் சுற்றணும்? எனக்கு அவர் திரும்ப என்னை வச்சு படம் எடுக்கணுங்கிற கட்டாயம், அவருக்கு தேவை இருந்தால் எடுக்கலாம், எனக்கு தேவை இருந்தால் கேட்கலாம், அது வேற. அந்த இதெல்லாம் தாண்டி என்னை கடவுள் வேற ஒரு இடத்துல வச்சுட்டான். இது ஒரு உறவு, அது என்னன்னு தெரியாது. நிஜமா இன்னைக்கு நான் ஒருவேளை என்னையும் அறியாம கொஞ்சம் கொஞ்சமா நான் ஒரு முஸ்லீமை மாறிக்கிட்டனோ அப்படின்னு எனக்கு தோணுது. யாராவது கஸ்தூரி ராஜான்னு சொன்னதானவங்க பாய், இப்போ ஃபோன் வரும்போது பாய் குடியாத்தத்துலேருந்து ஒரு பையன் பேசுகிறான், யாருன்னு முதல்ல தெரியல, பாய்னா யாருப்பா நீ? இல்லை பாய் உங்கள் படம் பார்த்தேன். சரிப்பா நீ யாரு? இல்லை பாய் சூப்பராக நடிச்சிருக்கீங்க பாய். அந்த பேரே வச்சுக்கலாம் கூட போல தோணுது. ஏன்னா நடிகருக்கு யூசுப் பாய், இயக்குனருக்கு கஸ்தூரி ராஜான்னு 2 பேர்கள் கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாயை, நான் எப்பவுமே மாயைக்கு கட்டுப்படவே மாட்டேன். என் முதல் படம் என் ராசாவின் மனசிலை, அதில் இன்னொரு சின்ன ஒற்றுமை இருக்கு. அவருடைய படத்துக்கும் என் படத்துக்கும், ஹபீபிக்கும் என் ராசாவின் மனசிலேக்கும். என் ராசாவின் மனசிலே சுத்தமான இந்து படம், அதில் கிராஸ் பண்ணுறது கூட ஒரு பாய் இருக்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் தெரியும். மாயாண்டி இப்படி எலும்பு எடுத்து கடிப்பார் பாருங்க. முதல்ல ராஜகரன் சார் வெக்கப்பட்டார். ஐயா என்னங்க நீங்கள் கேமரா கொண்டு வந்து வாய்க்குள்ளே வைக்கிறீங்க, அசிங்கமாக இருக்குங்க, பார்க்க மாட்டாங்க. இல்லை சார் நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கும். அது எங்கள் அப்பாவுடைய ஆட்டிடியூட். அவர் அப்படி தான் எலும்பு கடிப்பார். அதுக்கப்புறம் அந்த மீனா திருந்தினதுக்கப்புறம் எலும்பு அப்படி அள்ளி போட்டு சமைக்கும். ஒரு இந்து படம் அப்படி எடுத்தேன். ஆனால் நம்ம இஸ்லாமியர்கள்னால் கசப்பு கடை, கறியில் ஸ்பெஷலிஸ்ட்டு, பிரியாணி. இப்போ கூட அவங்க பிரியாணி தான் அனுப்புகிறாங்க, அது மறுக்க முடியாது. அதில் எந்த இடத்துலையுமே ஒரு மட்டன் சாப்பிட்ற மாதிரி கூட சீன் இல்லை. என்ன ஒற்றுமைங்க எங்கள் 2 பேருக்குள்ள? நான் ஒரு கரடு முரடான படம் ஒன்று எடுக்கிறேன், அவர் ஒரு மல்லிகை பூ மாதிரி ஒரு படம், அது முஸ்லீம் படம் எடுக்கிறார். இதுதான் அவருக்கும் எனக்கும் ஒரு உறவை வளர்த்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது நன்றி சொல்ற விழான்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு சொல்லணும். நேசம் என்டர்டெயின்மெண்ட், அவங்களும் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க அவர். ஆனால் எனக்கு அவர் பியூன் மாதிரி தான். நான் திரும்புகிற இடத்துலலாம் அப்படி சார் சார் அவர் ஃபோனில் பேசும்போது ஒரு குழந்தை மாதிரி. மீரா கதிரவன்கிற இயக்குனருக்கு பின்னாடி இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும், இந்த படம் வெளியாவதற்கு காரணமாக இருந்த கருப்புசாமிங்கிற ஒரு பேரு தெரியுது, ஷாகுல்ங்கிற ஒரு பேரு தெரியுது, ராகுல் அவர் பேர் தெரியுது, எவ்வளவோ பேர் சம்மந்தப்படுறாங்க. எனக்கு அது தெரியல. இருந்தாலும் தெரியாவிட்டாலும் அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்களாம் ஒரு சாதாரண தொண்டு பண்ணல, ஒரு மகத்தான தொண்டு. இந்த படம் நான் ஒரு நூல் எழுதினேன், பாமர இலக்கியம் அப்படின்ட்டு. சும்மா பொழுதுபோகாமல் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் என்னென்னா அது பெரிய ஹிட் ஆகி நூலகங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கினாங்க. ஒரு புத்தகம், ஒரு நூல் நூலகங்களுக்கு வாங்கும்போது அது முழுமை பெறுது. சாகித்ய அகாடமிக்கெல்லாம் அனுப்புனேன், ஆனால் விருது வரல. அது மாதிரி நூலகங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய படம் ஹபீபி. விருதுகள் வாங்கி குவிக்க போற படம் ஹபீபி. இன்னைக்கு அது ஒரு வெற்றி படமா இருக்கு. ஆனா முதல்ல நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும். இந்த படத்துல போய் இறங்கின நாள்ல இருந்து, ஷூட்டிங்ல இறங்கின நாள்ல இருந்து படத்தை ரிலீஸுக்கு முதல் நாள் தான் பார்த்தேன். எனக்கு பயம் படம் பார்க்கறதுக்கு. நம்ம என்ன நடிச்சிருக்க போகிறோம், பாவம் அந்த டைரக்டரோட தலையெழுத்து அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு பார்க்காமே இருந்துட்டேன். அப்புறம் சரி இந்த மாதிரி மேடைகள்லாம் பேச வேண்டியது வருமே, தெரியாமல் இப்படி பேசுறதுன்னு ஒரு நாள் பார்த்தேன். பார்த்த உடனே தான் தெரியுது, என்னடா பண்ணியிருக்கான் அந்த ஆள் அப்படின்னு. அந்த படத்தினுடைய அந்த ஒரு முழுமையை அவரை சிந்திக்க விட்டாங்க பார்த்தீங்களா. அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடனே பட்டிருக்கிறேன். நான் எந்த இடத்துல வேணாலும் அவங்களுக்கு நான் மரியாதை செய்வேன். ஒரு நூலகங்களிலோ அவார்டுகளிலோ நம்ம சந்திக்க போகிற படம் நிஜமாவே அவர் மீராக்கதனுடைய பட்ட காயங்கள், அவர் ஷர்ட்டு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பார்த்தா உடம்பெல்லாம் காயங்கள் இருக்கும். மனசில் இருக்கிற காயம் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அந்த புளியம் விளையாடல அந்த பையனை அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி முதுகெல்லாம் உடம்பெல்லாம் காயமாக தான் அவருக்கு இருக்கும். அவ்வளோ அடிகள் வாங்கினார். அவர் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், அந்த தயாரிப்பாளர்கள் எந்த தொந்தரவும் கொடுத்ததா எனக்கு தெரியல. தெரியாமல் கொடுத்துருந்தா அது அவரே மனசுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது, இனிமேல் சொல்லக்கூடாது. அவருடைய அந்த வலிகள் இருக்கு இல்லையா, போராட்டம் கணக்கே இல்லைங்க. ஒரு 4 புத்தகம் எழுதலாம், அவ்வளவு போராட்டம் இந்த படத்துல. இன்னைக்கு அத்தனைக்கும் ஒரே மருந்து, வெற்றி. அவர் ஜெயிச்சிட்டார். யூடியூபை தட்டினா இப்படி ஒரு படம் தான் வருது, அதுக்கே அவர் ஒரு தனியா ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. நன்றி கடன் என்ன, அவர் எங்கே கூப்பிட்டாலும் வாய் பேசாமல் வரேன் சார், வர்றேன் சார், வர்றேன் சார், வந்துக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இணையும் வந்துக்கிட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு படம் கொடுக்காமல போயிடுவார் அவர். மீடியாக்கள் ஆக்சுவலாக முதல்ல உங்களுக்கு தான் சொல்லியிருக்கணும். ஒரு டைரக்டர் கெரியரோட ஒரு பொறுப்பான தகப்பன், நல்ல பிள்ளைகளை வளர்த்த ஒரு தகப்பன்கிறதோட நான் நிம்மதியாக உட்கார போகிற நேரத்தில் அவர் ஒரு படம் எடுத்தார். கஸ்தூரி ராஜாங்கிற பேர் கொஞ்சம் கொஞ்சம் தேய்மானத்தில் இருந்தது. அதை மறுபடியும் புதுப்பிச்சு புது பொலிவோடு என்னை வெளியில் கொண்டு வந்தீங்க பாருங்க. பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய இவ்வளவு பெரிய வெற்றிக்கும் பெரிய காரணம் நீங்க கொடுத்த உந்து சக்தி தான். எந்த இடத்துலையும் ஒரு படத்தை எங்கேயாவது ஒரு படத்துல இந்த இடத்துல இது நல்லா இல்லை, இந்த சீன் நல்லா இல்லைன்னு ஏதாவது சொல்லுவாங்க. இதில் யாருமே ஒன்றும் சொல்லலை, எந்த மீடியாவும் சொல்லலை. பொதுவாகவே நெகட்டிவாகவே பேசி பேர் வாங்கின ரிப்போர்ட்டர் கூட இதை தப்பா சொல்லலை. இதுதான் ஒரு அதிசயம். உண்மையிலே எனக்கு கிட்டத்தட்ட 48 வருஷம் சினிமா வாழ்க்கை. முதல் முறை இப்போதான் இப்படி ஒரு படத்தை பார்க்குறேன் நான். உங்களுக்கெல்லாம் வாழ்நாள் பூரா நன்றி சொல்லணும். ஏற்கனவே உங்களால் தான் நான் வளர்ந்துருக்கோம், என் பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, இப்போ பேரன் வளர்ந்துருக்கான். இனியும் எவ்வளோ நாளைக்கு இந்த ஓட்டம் ஓடணுமோ எனக்கு தெரியல. கால்கள் கொஞ்சம் வலிக்குது, உடல் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. இருந்தால் கூட இந்த சின்ன பிள்ளைகளோட ஓடிட்டுமே, இனி நம்ம ஓட முடியாதா என்ன? ஓடிடுவேன் நான் உங்களுடைய ஆசீர்வாதத்தோட. சுரேஷ் காமாட்சி சார், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது.
அப்பப்போ பாரதி ராஜா சாரோட அவருடைய பேர் அடிபடும். பல இடங்கள்ல இந்த படத்துக்கு உயிர் வந்தது. சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர் சொல்லுவார் என்கிட்ட, ஒரு காதலர்கள் மாதிரி தான் நாங்கள் ரெண்டு இப்போ தான் சரியான பேர் கண்டுபிடிச்சிருக்கேன். அவரும் நானும் காதலர்கள் மாதிரி. டெய்லி நானும் ஃபோன் பண்ணுவேன், அவர் பண்ணுவாரான்னு தெரியாது, நான் தான் பண்ணுவேன். டெய்லி பண்ணி சுரேஷ் காமாட்சி சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும். கருப்பசாமிங்கிற நண்பரை வந்து நம்ம எங்கே சார் சந்தித்தோம், ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷனில் கமலா தேட்டர்லாம் சந்திச்சு. இன்னும் சின்ன பையனாக இருக்காரு அண்ணா, அவர் செஞ்ச வேலை ரொம்ப பெருசு, அவருக்கு ஒரு நன்றி. ராகுல் சாருக்கு ஒரு நன்றி. ஒரு சின்ன படம் நடக்கிற வழி தெரியாம தவந்துக்கிட்டே இருந்த ஒரு படம், இவங்களால எல்லாம் தான் தலை நிமிர்ந்து இன்னைக்கு ஒரு சிங்கம் மாதிரி நிற்குது. இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? நன்றி 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 நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் ஒரு கதாநாயகிக்கு படம் முழுவதும் கண்களால் பேசும் கதாபாத்திரம். இவர் வந்து போகும் காட்சிகள் எல்லாம் இளைஞர்கள் மனம் வெந்து போக வைக்கிறார். ரசிகர்களின் கனவு காதல்கள் அந்த குடத்துக்குள் கொப்பளிக்கிறது. ஆற்றங்கரையும் பள்ளி வகுப்பும் தோழிகளின் சந்திப்பு என்று பார்க்கும் இடங்களில் எல்லாம் இவர் பெயரை பச்சை கொத்தி கொள்ளும் கதாபாத்திரம். அழகியான நடிப்பை கொடுத்த மாளவிகா மனோஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். எனக்கு வந்து ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஆக்சுவலி தமிழில் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஐ ஹேவ் டோல்ட் திஸ் பிஃபோர். ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வந்து இவ்வளோ லவ் கிடைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ யோசிக்கல. ஐ நெவர் தாட் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ லவ் எல்லாம் கொடுப்பேன்னு. நான் நிறையா பேர் லைக் ரிவ்யூ சொன்னேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் ஐ saw the film. So I feel really happy. I want to thank our director for giving me such an opportunity and for this film. So once again, thank you all for coming here. Thank you. ஒரு பிரசாத் லேபில் விழாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து கவிதா தோழர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் சினிமாக்காரங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. நன்றி தோழர். எல்லாருக்கும் வணக்கம். காலையிலேருந்து சட்டசபை லைவ் பார்த்து ஒரு 4-5 பாலகிருஷ்ணா படத்தை ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி ஹேங் ஓவரில் இருந்தேன். இந்த ஒரு அமைதியான ஹபீபிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு அழைத்து அந்த ஹேங் ஓவரை போக்குனதுக்கு முதல்ல நன்றி. மீரா வந்து எனக்கு பல வருடங்களுக்கு முன்பு பழக்கம். மீரா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, அடூர் கோபாலகிருஷ்ணனையும் அரவிந்தனையும் பத்மராஜனையும் தோப்பில் பாசிலையும் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சினிமா நண்பனாகத்தான் மீரா வந்து எனக்கு அறிமுகமானார். அவருடைய பேச்சுக்கும் சினிமாவுக்கு நான் அப்படி பேச ஆரம்பித்த பல தோழர்கள் வந்து அவங்களுடைய பேச்சுக்கும் வேலைக்கும் மிகப்பெரிய இடைவெளியை பிற்காலத்தில் நான் உணர்ந்தேன். ஆனால் அன்றைக்கு என்னிடம் பேசிக்கொண்டிருந்த அதே மீராவை இன்று வரைக்கும் நான் அந்த சினிமா துறையில் பார்த்து கொண்டிருப்பதுங்கிறது பெரிய விஷயம். அதை வந்து தன்னுடைய படைப்புகளின் மூலமாக தொடர்ந்து மீரா செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து இதற்கு முந்தைய படங்கள் கமர்ஷியலாக பெருசாக போகலனாலும் அவள் பெயர் தமிழரசி வந்து ஒரு முக்கியமான படம் தமிழில். அது அந்த ஸ்பேஸில் பாவை கூத்து பின்புலத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான கதை, அது முழுமையடையாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் இரண்டாவது படமும். அப்படி வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒரு நல்ல சினிமாவுக்கும் வியாபாரத்துக்கும் இடையில் கடந்து போராடிட்டே இருக்கிறத வந்து நானும் யுகபாரதி நானும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அவஸ்தையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா அந்த அவஸ்தையை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். அதில் கண்டிப்பாக மீரா என்னைக்காவது ஒரு முழுமையான வெற்றியை அடைவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஹபீபி பூர்த்தி செய்திருக்கிறது. அதற்காக வந்து உங்கள் எல்லோருக்கும் மீராவின் சார்பாக நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து வந்த பிறகு நான் இந்த ஹபீபி பார்த்துட்டு யுகபாரதி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீராட்டையும் பேசினேன். எனக்கு வந்து இந்த படத்தோடைய ரிசப்ஷன் எப்படி இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது. அப்போ படம் வந்த 2வது நாள் நான் மீராவுக்கு ஃபோன் பண்ணி, விமர்சனங்கள்லாம் ரொம்ப நல்லா வருது மீரா, ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு படத்தை இன்றைய சூழலில்
ஊடகங்களை வந்து கொண்டாடி தீர்த்துருக்கீங்க. அதுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி ஒரு படைப்பாளியாக. ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஹபீபி படத்தை எப்படி பார்க்குறேன்னா, தமிழ் இலக்கியத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. சீரா புராணத்தில் தொடங்கி தோப்பில் முகமது மீரான் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. தமிழக அரசியல் வரலாற்றில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் எப்படி அது நடக்காமலே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்து எனக்கு இருக்கும். யுகபாரதி என்ன சொன்ன மாதிரி, ஒன்று இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக கறிக்கடை பாய்களாக மட்டுமே நம்ம பார்த்துருக்கோம். இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட நானும் இந்தியன் தான்டா அப்படின்னு சாவுற ஒரு இஸ்லாமிய நான் பார்த்துருக்கோம். ஒன்று இழிவுபடுத்துவார்கள் அல்லது புனிதப்படுத்துவார்கள். இது ரெண்டுமே இல்லை. உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா, இஸ்லாமிய சினிமாங்கிறது என்ன நான் பார்க்குறேன்னா, அரசியல் புரட்சி அவர்களுடைய பிரச்சனை பேசுவதெல்லாம் இல்லை. முதல்ல அவர்களை மனிதர்களாக காட்டுவது, அவர்களுடைய ஈஸ்தட்டிக்கை காட்டுவது, அவர்களுடைய உணர்வுகளை உண்மையாக காட்டுவது. அதுதான் உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா, உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய சினிமா. மெட்ராஸ் ஏன் ஒரு முக்கியமான தலித் சினிமாவை பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த படம் தான் முதலில் வட சென்னையை சேர்த்த ஒரு தலித்திய வாழ்க்கையை வந்து ரொம்ப ஈஸ்தட்டிக்காக காட்டின படம், ரொம்ப அழகியலோட காட்டின படம். ஒரு தலித்துக்கு ஒரு காதல் இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நாம் பார்த்த 80களில் பார்த்த படங்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு பண்ணையார் வீட்டில் பின்னாடி தொழுவத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்படிங்கிறது மட்டும்தான். முதல்ல அவங்களுக்குள்ள இருக்க சக மனிதனாக பார்ப்பதற்கு, அவர்களை மனிதர்களாக உங்கள் கண் முன் வந்து நிறுத்துகிற படைப்பு தான் உண்மையிலேயே அரசியல் சினிமா. அதை வந்து அன்னைக்கு மெட்ராஸ் செஞ்சுது. அது வந்து ஒரு அழகியல் சினிமாவாக அது ஒரு தலித் சினிமாவில் தொடக்கமாக இருந்தது. அப்படித்தான் நான் வந்து இந்த ஹபீபியை பார்க்குறேன். ஹபீபி வந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு இஸ்லாமிய வாழ்க்கையை, அதன் அழகியலை, அதன் மனிதத்தை, அதன் உறவுகளை நம் கண் முன்னாடி காட்டிய ஒரு படமாக நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமாவாகவும் வெற்றிகரமான சினிமாவாக நிற்கிது. எனக்கு ரொம்ப முக்கியமாக இதோடைய வெற்றியை கொண்டாட வேணும்னு நினைக்கிறது என்னென்னா, இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வந்து திரையில் கொண்டு வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது. சுரேஷ் காமாட்சி தோழர் இங்கே இருக்கார். இன்றைக்கி வந்து நீங்கள் படம் ஒரு கதை சொல்ல போனால் தயாரிப்பாளர்கள் நம்மளை எப்படி அணுகிறாங்கங்கிறது முக்கியமான விஷயம். 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரீல்ஸ் மூமெண்ட் வேணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அது என்னடா ரீல்ஸ் மூமெண்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எல்லா சினிமாலையும் ஒரு 10 ரீல்ஸ் மூமெண்ட் வேணுங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான சினிமாவில் எங்கே போய் ரீல்ஸ் மூமெண்ட் வைப்போம்? பட் நம்முடைய வாழ்க்கையே ஏராளமான ரீல்ஸ் மூமெண்ட்டுகள் இருக்குது. அப்படி ஒரு உண்மையான இலக்கியத்தை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு இல்லையா, இதோடைய வெற்றி வந்து இன்னைய சூழலில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். கார்த்திக் நேதா சொன்னது மாதிரி இவ்வளவு இரைச்சல்களுக்கு நடுவில் இந்த படம் வந்து ஜெயித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக நான் பார்க்கிறேன். சிறை படத்தில் ஒரு காட்சி வரும், தமிழ் தோழர் எழுதின அந்த படத்தில். அந்த காட்சி வந்து இஸ்லாமியர்களை ஒரு பொது சமூகம் எப்படி பார்க்கிறது, எப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு காட்சி. இந்த படம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லுது ஹபீபி. அதுதான் வந்து இந்த படத்தின் மிக முக்கியமான வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த படம் தமிழ் தோழர் சொன்ன மாதிரி ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு ஒரு திறப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திறப்பிலிருந்து நிறைய நல்ல சினிமாக்கள், நிறைய சமூக சினிமாக்கள், நிறைய அழகியல் சினிமாக்கள், ஈரான் சினிமாக்கள் மாதிரி இங்கே உருவாகணும். அதற்கென்று ஒரு வியாபாரம் உருவாகணும் நான் நினைக்கிறேன் ஓடிடி தளங்களில். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இங்கே தான் அதுக்கான ஒரு வியாபாரமே உருவாகாமல் இருக்குது. ஜாபர் ஃபனாகி வந்து சமீபத்தில் எடுத்த ஒரு படம் வந்து அவ்வளவு பிரமாதமான ஒரு வெற்றியை, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற வெற்றியை அடையுது. இங்கேருந்து ஏன் அந்த மாதிரியான சினிமாவுக்கு ஒரு வியாபார தளம் அமைக்கப்படலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஓடிடியில் இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் உருவாயிடுச்சு. ஆனால் அது ஏன் மெயின் வியாபாரமாக மாற மாட்டேங்குது? மறுபடி நாம் வந்து வன்முறையை தூண்டக்கூடிய, நம்முடைய ஆபாசத்தை தூண்டக்கூடிய அதற்கான வியாபார தளங்களையே நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்குமே. அது ஏன்னா தொடர்ந்து முதலாளிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் முதலாளிகளுக்குமே ஒரு பெரிய கேப் இருக்குது. முதலாளிகள் உருவாக்கக்கூடிய சந்தையில் எந்த பொருள் இருக்கிறதோ அதன் பின்னாலேயே நாம் ஓடக்கூடியவர்களாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதை உடைத்து இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியாபார தளம் உருவாகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதையும் இந்த ஹபீபி மாதிரியான படைப்புகள் தொடர்ந்து செய்யும் நினைக்கிறேன். மீரா தோழர், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். சாதாரணமான சினிமா வெற்றி அல்ல இது ஒரு வரலாற்று வெற்றி. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய இன்னொரு நபர் வந்து கஸ்தூரி ராஜா சார்.
ரொம்ப அபாரமான ஒரு நடிப்பு சார். ஏன்னா வந்து இந்த படத்தில் நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் என்னுடைய ஊர் வந்து சரிபாதி இஸ்லாமியர்கள் கொண்ட ஒரு ஊர். அதனால் இஸ்லாமியர்களின் வாழ்க்கையை என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்கள், அதை நான் தொடர்ந்து பார்த்தவன். அப்படி வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய தந்தையை பார்த்ததை போலவே இருந்தது உங்களை பார்க்கும்போது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு உருமாற்றம். தேங்க்யூ சார். அதுவும் இந்த மாதிரியான ஒரு படைப்பில் அவர் சொன்னார் என்கிட்ட, கஸ்தூரி ராஜா சார் வந்து அவ்வளவு அர்ப்பணிப்போடு வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே அற்புதமான பங்களிப்பை செய்திருந்தீர்கள். அதனால் மீரா, லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நிறைய படைப்புகள் கொடுங்க. நன்றி. நம்ம பேசாததை விட அவங்க சொல்கிற வர்ணனை தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காகவே எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் மீரா கதன் சார்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா ஹபீபில் ரொம்ப லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டேன், சாரிண்ணே. சிறையோட ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கும்போது முத்துக்காமிச்சி அண்ணன் என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி நீ ஹபீபின்னு ஒரு படம் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் நான் முன்னாலே இந்த படம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தான் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. மீரா கதன் வந்து ஒரு கேட்டை இப்போ தமிழ் சினிமாவில் திறந்து விட்டுருக்காரு. 100 வருஷம் இருக்குது அந்த கேட்டை வந்து திறக்கிறதுக்கு. ஏன்னா வெறும் கான்கள் மட்டுமே வந்த தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து யூசுப் அபுதாயர் அப்படின்னு சொல்லி ஒரு முழு நீள இஸ்லாமியர்கள் படம் வர்றதுக்கு தமிழ் சினிமாவில் 100 வருஷம் இருக்குது. இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல படம் வந்து முதல் முறையாக வந்திருக்க போகுது. இதை படம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஈரானிய படங்கள் பார்த்து பார்த்து பழகின நமக்கு தமிழில் இப்படி ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட ஒரு புனைவோ அதுவோ இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். இன்றைக்கி சினிமாவில் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பெரிய தைரியம் வேணும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் வர பிரச்சனைகள் எல்லாமே அண்ணனுக்கு தெரியாமலாம் இல்லை. ஏன்னா அவரும் சினிமாவில் தான் இருக்கார், அவரும் சினிமாவில் தான் பயணிக்கிறாரு. அதனால் ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்கு முதல்ல என்னோட பாராட்டுக்கள். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நடிக்கவே இல்லை, எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப மனநிறைவோடு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நீண்ட தம்பி சொன்ன மாதிரி ஒரு இரைச்சலுக்கு மத்தியில் எங்கள் அண்ணன் யுகபாரதி எழுதுகிற கவிதை மாதிரி இருந்துச்சு இந்த படம். ரொம்ப அருமையான படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். மலையாள படங்கள் வந்து இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு இஸ்லாமியர் வாழ்க்கையை சொல்லி ஒரு படம் வரலையேன்னு நமக்கு அந்த வாழ்க்கை தெரியாது. தெரிஞ்ச அளவில் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு வாழ்க்கையை தெரிந்தவர் வந்து பண்ணும்போது அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். நன்றி, வணக்கம். Respected director sir, each producers, my co-artists, assistants, associates, makeup artists. Sir, this is the time to remember everyone together. எல்லார்கிட்டையும் கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல முடியாதுல்ல. ஸோ கஸ்தூராஜா சார், each one, like I'm so happy to see everyone together because shoot அன்னைக்கு பார்த்தப்போ only few artists கூட தான் எனக்கு combination scenes இருந்துச்சு. But the true magic I saw it on the screen. Thank you sir for that. And எனக்கு இப்போ when I came and sat, எனக்கு ஞாபகம் வந்து first day when I was speaking to Meera sir, and then the next shot is like sitting here for the success meet, which is really blessing from the God. Thank you so much. Thank you everyone. Thank you.